ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆட்டோபயோகிராஃபி ஆர் த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத். இது வந்து யாரோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தியோட ஆட்டோபயோகிராஃபி தான். இதில் வந்து நமக்கு 3 சாப்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க சைல்ட்ஹுட்லேருந்து மேரேஜ் வரைக்கும். அவங்க மேரேஜ் வந்து ரொம்ப லென்த்தாலாம் கிடையாது, போகாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 13 வயசுலேயே வந்து மேரேஜ் ஆயிரும். ஸோ வந்து அதுக்குள்ளேயே வந்து நம்ம ஸ்டோரியை முடிச்சிடலாம். சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து 3 சாப்டரையும் வந்து ஈஸியாக சம்மரைஸ் பண்ணி எக்ஸாமில் எப்படி இந்த ஒரு வீடியோவை வச்சே இந்த இதில் உள்ள எல்லா 1 வேர்ட்ஸ் அண்ட் 5 மார்க் 8 மார்க் எல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, காந்திஜி இருக்காங்க இல்லையா, காந்திஜி வந்து பியாங்கா அப்படிங்கிற காஸ்ட்டை வந்து சேர்ந்தவங்க. அது வந்து ஒரிஜினலாக க்ராசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு 3 ஜென்ரேஷனாகவே, அதாவது அவங்க தாத்தாவோட தாத்தா எல்லாருமே ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தியாவாட் ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல. அப்புறம் வந்து உச்மத் காந்தி அலைஸ் ஒட்டவா காந்தி, இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியோட கிராண்ட் ஃபாதர். இவர் யார் அப்படின்னா, அ மேன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காந்தியோட தாத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரின்சிபல்ஸோட வாழ்ந்த ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒட்டா காந்தி மேரிட் செகண்ட் டைம், அதாவது அவங்களோட தாத்தா வந்து 2 தடவை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்ததுனால வந்து 2வது தடவை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு 2 சன் அண்ட் வந்து 2வது ஒய்ஃப்க்கு 2 சன், மொத்தம் வந்து 4 சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் கரம்சந்த் காந்தி அலைஸ் கபா காந்தி, இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காந்திஜியோட ஃபாதர் தான். கரம்சந்த் காந்தி அலைஸ் கபா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காந்தி ஃபாதர் வந்து ஒரு வெல்தியான ஃபேமிலி, அக்குமுலேட்டட் ஒரு வெல்தியான ஃபேமிலியிலேருந்து வந்தார். ஹி ஸ்டடிட் அப் டு 5th ஸ்டாண்டர்ட் இன் குஜராத். அதாவது காந்தி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்து ஒரு குஜராத்தில் தான் படிச்சிருக்காரு. அண்ட் தென் காந்தியோட அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு டீப்பான ரிலீஜியஸ்குள்ளே வந்து இருக்கிறவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஸ்டோரியோட அவுட்லைன் சொல்லிக்கிறேன் அண்ட் தென் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து அடிக்கடி அந்த ஃபாஸ்டிங், கடவுள் நம்பிக்கை வந்து அதிகமாக உண்டு. மிஸ்டர் கைலேஷ் இவர் யார் அப்படின்னா, ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்பெக்டர். காந்தி படித்த ஸ்கூலில் வந்து அவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் வருவார். இன்ஸ்பெக்ஷன் வர்றப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு 5 வார்த்தை வந்து ஸ்பெல்லிங் டெஸ்ட் வைப்பார். அந்த ஸ்பெல்லிங் டெஸ்ட் வைக்கும்போது அதில் ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டில். நம்மளோட காந்திக்கு வந்து அந்த கெட்டில் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து ஸ்பெல்லிங் தெரியாது. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டீச்சர் வந்து பக்கத்தில் உள்ள பையனை பார்த்து வந்து நீ காப்பி பண்ணி எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் காந்தி வந்து அதை வந்து மறுத்துருவார். நான் வந்து செய்ய மாட்டேன், எனக்கு வந்து அது நல்லதாக படலை, எனக்கு வந்து அது தப்பாக தெரியுது, ஸோ நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். காந்தி வந்து ஒரு 2 ப்ளே, அதாவது ப்ளே அப்படின்னா நாடகம், ஒரு 2 நாடகத்தை வந்து ரொம்ப தீவிரமாக பார்த்து அட்ராக்ட் ஆனது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவண பிதாப்தி நடக்கா அண்ட் ஹரிச்சந்திரா நாடகம். ஹரிச்சந்திர மகாராஜா சொல்லுவாங்க இல்லையா, உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க, போய் பேசாத அந்த நாடகம். அந்த 2 நாடகமே வந்து காந்தி பார்த்து ரொம்பவே அட்ராக்ட் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காந்திக்கு வந்து அவரோட 13வது வயசுலேயே வந்து மேரேஜ் ஆயிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட மேரேஜில் வந்து அவருக்கு லேவிஷாக வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுல விருப்பமே கிடையாது. அதாவது ஃபுட்டு, க்ளோத்திங்ஸ்லாம் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ண காந்திக்கு விருப்பம் இல்லை. அண்ட் காந்தியோட ஃபாதரும் அவங்க அங்கிளும் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, 3 மேரேஜை வந்து அட் அ டைமில் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் காந்தியோட ஃபாதர் வந்து ஒரு திவான் அப்படின்னா ஜமீன்தார் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி திவான்னா ஒரு ஹையான போஸ்டிங் மாதிரி. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கோச் டு கண்டக்ட் ஹிஸ் மேரேஜ், அவரோட அதாவது காந்தியோட மேரேஜ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்காக வந்து என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து செஞ்சுட்ருக்கும்போது வந்து காந்தியோட அப்பாவுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து இன்ஜுரி ஆகிறாரு. ஆனாலும் அந்த ஆக்சிடெண்ட்டெல்லாம் நடந்தாலும் கூட காந்தியோட கல்யாணம் வந்து பீஸ்ஃபுல்லாக நடந்து முடியுது. அவங்களோட அப்பாவோட ஆசீர்வாதத்தோடய அந்த கல்யாணம் வந்து நடந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த 20 பாயிண்ட்ஸ் தான் அந்த கதையோட ஒரு ஹிண்ட்ஸாக எடுத்துக்கலாம். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து சம்மரி பார்க்க போகிறோம்.
வாங்க பார்த்தலாம். இந்த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் வந்து காந்தியோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏர்லி சைல்ட்ஹுட்லேருந்து அவங்களோட மேரேஜ் வரைக்குமே கவர் ஆகுது. இந்த ஆட்டோபயோகிராஃபி வந்து ஒரிஜினலாக குஜராத்தி லாங்குவேஜில் வந்து எழுதியிருக்காங்க. அதாவது வீக்லி அப்படின்னா வார இதழ்னு அர்த்தம். அந்த வார இதழில் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா 1925லேருந்து 1929 வரைக்கும் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அது எந்த நேமில் பப்ளிஷ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நவஜீவன் அப்படிங்கிற இதில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. காந்தியோட ஃபேமிலி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஒரிஜினலி பிலாங்ஸ் டு கிராசர் அப்படின்னா அது வந்து ஒரு காஸ்ட் மாதிரி. அவங்க ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாமே வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. கத்தியவாடா அப்படிங்கிற ஸ்டேட்டில் 3 ஜென்ரேஷனாக வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து ரொம்பவே பிரேவான ஜெனரஸான ஒரு ஆள். அவருக்கு வந்து 4 தடவை வந்து கல்யாணம் ஆயிருக்கு. அவரோட 40வது வயசில் வந்து அவர் 4வது தடவை வந்து கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க ஃபேமிலி எப்படின்னா ரொம்பவே வெல்தியான ஃபேமிலி. நல்லா அவங்க தாத்தா எல்லாம் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்கன்னா கொஞ்சம் செல்வாக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ நாட்டம்மா படத்தில் வந்து நாட்டம்மா ஃபேமிலி எப்படியோ அதே மாதிரி இவங்க ஃபேமிலியும் வந்து கொஞ்சம் நல்ல செல்வாக்கான ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவங்க வந்து கொஞ்சம் ரிலீஜியஸ் கல்ச்சரை வேற ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து ரிலீஜியஸ் கல்ச்சர் மேலே ரொம்பவே ஈடுபாடு உண்டு. அதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவங்க வந்து ஆஃபன் வந்து விரதம்லாம் இருக்க இது பண்ணுவாங்க. அவங்க பிள்ளைங்களுக்குமே வந்து அதெல்லாமே டீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காந்தி வந்து அவரோட சைல்ட்ஹுட் டேஸை வந்து ரொம்பவே ஜாய்ஃபுல்லாக எங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்பந்தரில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட வந்து மெமரிஸ் எல்லாமே ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது நிறைய பாய்ஸ் அவங்களோட ஏஜில் இருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்வீட் மெமரிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காந்திக்கு வந்து 7 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து போர்பந்தர்லேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க போர்பந்தர்லேருந்து கிளம்பிடுறாங்க. ராஜ்கோட் டு மெம்பர் ஆஃப் ராஜஸ்தானி கோர்ட்டில் வந்து மெம்பராக இருக்கிறதுனால போர்பந்தர்லேருந்து வந்து அவங்க ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் வந்து காந்தியை சேர்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். என்ன ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுர்பவன் ஹை ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூலில் வந்து காந்தி வந்து படிச்சுட்டு வராரு. அவர் வந்து அங்கே ரொம்பவே ஷையாக இருப்பார். யாரோட கம்பெனியுமே வந்து அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் வந்து ரொம்பவே சேர்க்காத ஒரு ஆளாக இருந்திருக்காரு. அவரோட புக்ஸ் அண்ட் லெசன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சோலோ கம்பெனியன். அந்த புக்ஸும் லெசன்ஸும் மட்டும்தான் அவருக்கு வந்து ஒரு கம்பெனியாக தான் இருந்திருக்கு. மிஸ்டர் கெயில்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்பெக்டர். அவர் எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியோட ஸ்கூலுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வராரு. அவர் வந்து ஒரு 5 வார்த்தையை வந்து டெஸ்ட்டுக்கு கொடுக்க வராரு. அண்ட் தென் அதில் வந்து கெட்டிலுங்கிற வார்த்தைக்கு வந்து காந்திக்கு பதில் தெரியல. ஸோ அவரோட டீச்சர் வந்து பார்த்து எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட அவர் வந்து நான் காப்பி பண்ண மாட்டேன், அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு. இவரோட அந்த ஆட்டிடியூடு வந்து ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக தெரியுது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீச்சருக்கு. நார்மலாகவே காப்பி பண்ணி எழுது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஸ்டாஃப்லாம் சொன்னாங்கன்னா நம்ம ஜாலியாக ஒரு கும்பிடு போட்டு எழுதுவோம் இல்லையா? ஆனால் வந்து அவர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காந்தி வந்து ஒரு புக்கு ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த புக்கு என்ன அப்படின்னா ஒரு நாடகத்தோட புக்கு ஸ்ரவண பிரிக்கப்பத்தி நாடகா அப்படிங்கிறது. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரவணா அப்படிங்கிற கேரக்டர் மேலே ஒரு டீப்பான லவ் அண்ட் அஃபெக்ஷனில் வந்து காந்தி போகிறார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாடகத்தில் ஸ்ரவணா அப்படிங்கிற கேரக்டர் வந்து அவரோட அம்மா அப்பா வந்து பிளைண்டாக இருப்பாங்க. ஆனாலும் வச்சு அவங்கள வந்து காப்பாற்றுவாங்க. கண்டிப்பாக வந்து இந்த நாடகம் வந்து நம்ம அதாவது இந்த ஸ்டோரி வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது அவங்க தோள்லே வச்சு கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா? ஒரு அம்மா அப்பா இருப்பாங்க. அந்த அம்மா அப்பாவுக்கு வந்து இந்த பையன் வந்து கண்ணு தெரியாது அவங்க அம்மா அப்பாவுக்கு. ஸோ அந்த பையனே வந்து ஷோல்டரில் வந்து ஒரு 2 பக்கமும் ஒரு கூடை தராசு மாதிரி ஒரு கூடையை கட்டி கொண்டுட்டு போகிற கதை தான். அந்த கேரக்டரை பற்றி வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிறாரு. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரா நாடகத்தை பற்றி வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிறார். ஹரிச்சந்திரன் வந்து பொய்யே சொல்ல மாட்டார் இல்லையா? அந்த நாடகத்தை வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிறாரு. இதே மாதிரி அவரோட சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாமே பாஸ் ஆகி போகுது. அண்ட் அவரோட மேரேஜில் அவர் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெத்ராய்ட் அப்படின்னா இங்கே என்ன அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பையனோட அம்மா அப்பா அண்ட் பொண்ணோட அம்மா அப்பா அண்ட் பிரைட் அண்ட் க்ரூமோட அம்மா அப்பா வந்து பேசிக்குவாங்க. அண்ட் நம்மளோட பிரைடும் க்ரூமும் வந்து ப்ராமிசிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் வந்து பெத்ராய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெத்ராய்டு வந்து நம்ம காந்தி வந்து 3 தடவை செஞ்சுருக்காராம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவருக்குன்னு பார்த்து வச்சிருந்த 2 பொண்ணுங்க வந்து செத்து போச்சாம். ஃபர்ஸ்ட்டு உள்ளவங்களும் இறந்துட்டாங்க. 2வது உள்ளவங்களும் இறந்துட்டாங்க. ஸோ 3 டைம் வந்து அவரு பெட்ராயல் குடுத்து தான் மேரேஜ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவரு வந்து அவரோட மேரேஜோட மெமரீஸ் எல்லாமே ரீகலெக்ட் பண்ணும்போது, அந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாமே 3 தடவ நான் பண்ணியிருக்கேன். அந்த பெட்ராயல் வந்து 3 தடவ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. காந்திக்கு வந்து பெட்ராயல பத்தி எந்த ஒரு அவேர்னஸுமே இல்ல. அவருக்கு வந்து இப்படி பண்ணணும், இப்படி இந்த ஃபங்ஷன் உனக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட குடுக்கல. காந்திக்கு வந்து 3 பிரதர்ஸ் இருக்காங்க. அதில வந்து ஃபர்ஸ்ட் அண்ணா வந்து ஆல்ரெடி மேரிட். அவங்க ஃப்யூச்சருக்கு வந்து மேரேஜ பத்தி வந்து காந்தி வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலியில வந்து ஈஸியா வந்து மேரேஜ் நம்ம எடுத்தோம், முடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்களாம். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் அண்ட் பிரைட் இருக்காங்க இல்லையா? பிரைடோட பேரண்ட்ஸ் அண்ட் க்ரூமோட பேரண்ட்ஸ் வந்து நெறைய ட்ரபிள் அண்ட் அன்னெசசரியா நெறைய டைம் வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காந்திக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பைசா வந்து நெறையா மேரேஜில வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து இஷ்டம் இல்ல. ஸோ பேரண்ட்ஸ் வந்து எதுக்கு மணி செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, கிளாத்துக்கு, அந்த ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன கல்யாணத்துக்கு வந்து என்னென்ன சாப்பாடு போடணும், யார் யாருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நெறைய மணி வேஸ்ட் பண்றாங்க அண்ட் டைமும் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்றாரு. காந்திக்கு வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான டைம் நடக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. அண்ட் அவர் வந்து இன்ஜூர்டா இருக்காரு. அந்த அந்த ஆக்சிடென்ட்னால காந்தி வந்து ரொம்பவே அன்பிளசன்ட்டா இருக்கார். அது வந்து காந்தியோட கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்குது. அவரோட மனநிலை எப்படி இருக்கும்? நமக்கு கல்யாணம், அப்பாவுக்கு வந்து இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து ரொம்பவே சேடான மனநிலைமையில இருக்காரு. அவங்களுக்கு வந்து யாரு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா ஒரு அசிஸ்டன்ஸ் குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியோட அண்ணா ஒய்ஃப். அதாவது அவங்க அண்ணி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே கோச் பண்ணி, எப்படி எப்படி இது எல்லாமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய நம்ம லைஃப்ல எடுத்துக்கணும், இந்த ஒரு ப்ராப்ளம் வந்தா எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணி கத்துக் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காந்திக்கு வந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சது அவங்க அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸோட. அவங்க ஆக்சிடென்ட் நடந்தாலும் ஓரளவுக்கு அவங்க க்யூர் ஆயி வரும்போது அவங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஒய்ஃப் கேரக்டர வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காந்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க ஒய்ஃபும் வந்து சேம் ஏஜ்ல இருக்கிறதுனால, கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா வந்து அவங்க வந்து அவங்களோட கேரக்டர அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. அண்ட் தென் லேட்டர் வந்து காந்தி வந்து ஒரு டாமினரிங் ஹஸ்பண்ட் ஆயிட்டாரு, ரொம்பவே சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, இதோட வந்து அந்த 3 சாப்டர் முடியுது. சம்மரில ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.